வெல்கம் டு டூட் எக்ஸ்ப்ளோரர் vlogs. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ட்ரைபாட் பற்றி பார்க்க போகிறோம். பட்ஜெட்டில் எல்லாருக்கும் அமையக்கூடிய ஒரு ட்ரைபாட். அது என்னென்னா அமேசான் பேசிஸ். இதில் தான் நான் இப்போது ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். பட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணது ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஓகே குட். ஒரு கவரில் போட்டு நல்லா பவுச்சில் போட்டு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. இதில் என்னென்னா இந்த பவுச் நல்லா கேரி பண்ணுற அளவுக்கு நல்லா ஷோல்டர் பேக் மாதிரி மாட்டிக்கலாம். நல்லா போச்சு, நல்லா இருக்கு. அடுத்து இதுதான் ட்ரைபாட். திஸ் ஒன் அமேசான் பேசிஸ். அண்ட் ஒன் மோர் திங், இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே, பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. இது வைப்போம். அடுத்து ட்ரைபாட் போவோம். ட்ரைபாட் லைட் வெயிட். ஓகே, நல்லாவே இருக்கு. ஓகே, இதோட ஐடில் ஹைட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் எங்கேயாவது உக்காந்துட்டே வீடியோ எடுக்கிறீங்க. இப்போ லைக் என்ன மாதிரி நான் உட்காந்து தான் வீடியோ எடுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி உட்காந்துட்டு என்ன வீடியோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது பக்காவான உங்கள் ஃபேஸுக்கு நேராக வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ட்ரைபாட் அமையும். உங்களுக்கு நல்லா இருக்கு. பில்ட் குவாலிட்டி இது ஸ்டீல் கிடையாது, இது அலுமினியம் அலாயில் நல்லா இருக்கு. ஓகே, அலுமினியம் அலாயில் கொடுத்துருக்காங்க. தென் ஓகே, இப்படி இப்படி வச்சிடலாம். நல்லாவே இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இவ்வளோ டைட்டாக போட்டிருக்காங்க. சாரி, நான் ஆப்போசிட்டில் திரும்பிட்டு இருக்கேன். ஆனாலும் இந்த பக்கமும் திரும்பி பார்த்தேன், ஆனாலும் டைட்டாக தான் இருந்தது. ஓகே, இப்போ இன்கேஸ் இது உங்களுக்கு ஹைட்டு பத்தலைன்றப்போ இதை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கீழே இறக்கி வச்சுக்கலாம் உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி. அப்படிலாம் கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சுக்கலாம். இதுவும் நல்லா இருக்கு. இது எக்ஸ்டர்னல் ஹைட் மாதிரி நல்லா மேலே இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா வீடியோ எடுத்துக்கலாம். இதோட மொத்த ஹைட் பார்த்தீங்கன்னா 134 சென்டிமீட்டர். உங்கள் ஹைட்டுக்கு ஒரு 5 ஃபீட் 5.5 ஃபீட் இருக்குன்னா உங்களுக்கு இது அந்த இதுக்கு ஓகேவான ஒரு ட்ரைபாடாக இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் என்னென்னா நீங்கள் ஏதாவது vlog எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ வெளியில் எங்கேயோ போனீங்கன்னா இது ஈஸி டு கேரியாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ வெயிட் கிடையாது, நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா இது அலுமினியம்ன்றனால உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு நல்லா கேரி பண்ணிட்டு போய் இதிலே கூட நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஸ்டாண்டு மாதிரி வச்சு எடுக்கிறத விட நீங்கள் கையிலே பிடிச்சி கூட வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் ஒன், இந்த ஹேண்டில் நல்லாவே இருக்குது. அதாவது டாப் டு பாட்டம் இப்படி ஃபில் பண்ணுவீங்கள, நீங்கள் இது பண்ணுறது வந்து உங்களுக்கு இதெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் லூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரூ இருக்குங்களா, இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேன் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். 360 டிகிரி நீங்கள் வந்து பேன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைட் பண்ணணுமோ இல்லை உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா இதை நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இது முக்கியமாக டைட் பண்ணிடுங்க. எங்கேயாவது ஸ்டாண்ட் மாதிரி வச்சு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது நீங்கள் அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த காற்றுக்கு இது அடிச்சுனா கூட கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே ஃப்ரேம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி நீங்கள் ட்ரைபாட் வாங்குறீங்கன்னா இது வந்து ரிட்டர்னபிள் ப்ராடக்டான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாராவது வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணி பார்த்து தான் ரிட்டர்ன் போட்டிருப்பாங்க உங்களுக்கு பிடிக்கிறன்ற பட்சத்தில். அப்போ வந்து நீங்கள் என்ன செக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் இந்த பாட்டம் இந்த புஷ் இருக்கு பார்த்தீங்களா, இதை செக் பண்ணுங்க. இதில் வந்து அவங்க கீழே வச்சு ஏதாவது எடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும், அதாவது அழுக்காயிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல இந்த மொபைல் ஹோல்டர் மாட்டுற இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்டர் போடுற இடத்துல இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்க லப்பர் வந்து ஒன்றும் அவ்வளோ குவாலிட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப அப்படி இதை வச்சு டைட் பண்ணும்போதே அது அந்த மேலே இருக்கிற லப்பர் வந்து தேஞ்சு போயிடுது. அந்த இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நல்லா ரவுண்டாக தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது நான் இப்போது இந்த இதை வச்சு போடும்போது டைட் பண்ணும்போதே கரெக்டாக இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து சர்க்கிள் மாதிரி ஆயிடுச்சு, அது தேஞ்சிடுச்சு. யாராவது இன்கேஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த தேஞ்சிருக்கும். நீங்களும் உடனே ரிட்டர்ன் போட்டு வேற புது ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலன்ற பட்சத்தில். ஓகே, இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா
749 நான் வாங்குறப்போ. நான் பட் இந்த வீடியோ ஷூட் பண்ற இந்த கரண்ட் டேட்ல வந்து இதோட பிரைஸ் வந்து 709 கம்மியா இருக்கு. வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. பட்ஜெட்ல யாராவது ட்ரைபாட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ட்ரைபாட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஈஸி டு கேரியா இருக்கும். எங்க எங்க வேணா போய் எடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு அவ்வளவு வெயிட்லாம் கிடையாது. இதுல வந்து இந்த ஹைட் சொன்னேன். 134 சென்டிமீட்டர் மொத்தமா 4.4 ஃபீட் சம்திங் வரும் உங்களுக்கு. இதுல 3 லெவல் ஆஃப் ஹைட் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது இப்படி அன்லாக் பண்ணிட்டு நீங்க புல் பண்ணீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும். நீங்க மறுபடியும் லாக் பண்ணிடுங்க. மறந்து கூட அப்படியே விட்டுறாதீங்க. ஒன் சைடு வந்து அப்படியே சாஞ்சி உங்களுக்கு கேமராவோ ஃபோனோ வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை அப்படி எடுத்துட்டு மறுபடியும் லாக் பண்ணிடுங்க. இது மறுபடியும் இப்படி எடுத்துட்டு மொத்தம் 3 லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க. அதாவது எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு லெவல் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபுல்லா தெரியுதான்னு தெரியல. ஓகே, இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 1 2 3 லெவல் ஆஃப் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்க வச்சு நீங்க இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்டேபிளா லாக் ஆகிடும். உங்களுக்கு ஹைட் கரெக்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் க்ளோஸ் பண்ணீங்கன்னா இதை இந்த கிளிப்பு ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ள க்ளோஸ். ஓகே, அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சொல்லியிருந்தேன்ல, இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் உட்காந்து வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இதை அப்படியே இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இப்படி கீழே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே. இது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேஸ் அளவுக்கு வருது இந்த மவுண்ட். ஓகே, கீழே போச்சுட்டு ஓகே ஆயிடும். இது நல்லா உனக்கு டைப் பண்ணணும். இப்போ சும்மா மாட்டிருக்கேன். ஓகே, கரெக்டாக உங்கள் ஃபேஸ் அளவுக்கு வருது. ட்ரைபாட் நல்லாவே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு யாராவது நீங்கள் வாங்கணும், உங்களுக்கு பட்ஜெட்டில் ஒரு ட்ரைபாட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு டேட்டுக்கு இதோட ப்ரைஸ் வந்து 709 இருக்குது. அவ்வளோதான், இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு மொபைல் மவுண்ட் ஒன்று வருது, இந்த ட்ரைபாட்